Hi, Tuku. Hi. Hey, இங்கே பாருடா. லம்யா. லம்யா. ஏ லம்யா. நீ தான் லம்யாவா? கம் கம். Lamia, Lamia, you are a good boy. Very good girl. ஹாய் காய்ஸ், இந்த குட்டி பாருங்கள். இது ஒரு அழகான குட்டி. யாரோ தெரியல கொண்டு வந்து வாசலில் விட்டுட்டாங்க. அது பயந்து மிரண்டு போயிடுச்சு. ஆடெல்லாம் முட்டும், நாய்ங்கள்லாம் துரத்தும், பெரிய நாய்ங்களாம். ஸோ அதனால் நம்ம வீட்டு வாசலில் வந்து ஒண்டிடுச்சு. கொஞ்சம் பயந்து பின்னாடி தான் இருந்துச்சு. பாத்ரூம் பக்கம் அங்கே இங்கே கொல்லை பக்கம்லாம் இருந்துச்சு. அப்புறமா சாப்பாடு வைக்கிறத பார்த்துட்டு நம்பிக்கையாக உள்ளார வருது பாருங்களேன். ரொம்ப சுதாரிப்பு இது. தன்னை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ரொம்ப இருக்குது. யாரையும் எதிர்பார்க்காது பாருங்கள். அட்னகால் போட்டு உட்காந்துருக்கு. உன்னை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன் இங்கே, சரியா? ரொம்ப ஜெனூனாக இருக்குது. நல்ல டாகு. பட் ஆனால் கொஞ்ச நாள் என்னென்னா ஒரு நாய்ங்கெல்லாம் சேர்ந்து அதை டேமேஜ் பண்ணி விட்டுடுச்சு. ஒரு கால் நடக்க முடியல, தாங்கி நடக்குது. அப்புறம் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வேக்சின் போட்டு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. நல்லா ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ப்ரே பண்ணுங்கள் காய்ஸ். இது மாதிரி பப்பீஸ்லாம் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுங்கள், பால் வாங்கி கொடுங்க. ஏன்னா வாயில்லா ஜீவனுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. வாயுள்ள மனுஷங்க இன்றைக்கி பேசிட்டு நாளைக்கு இல்லைம்பாங்க, நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வாயில்லாத ஜீவன் அது ஆத்மார்த்தமாக நினைக்கக்கூடிய ஒரு உதவியும் நமக்கு ஒரு கேலக்சியில் போய் சேவ் ஆகிடும். இது ஒரு புண்ணியம். ஓகே கைஸ்.